Hello all, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம since and for அப்படின்றதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, since எங்கே யூஸ் பண்ணோம், for எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா since அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது for அப்படின்றது என்ன, அது எங்கே யூஸ் பண்ணோம், ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும், கரெக்டாக? ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அது ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, அது எப்போ நடந்துச்சு? ஸோ கரெக்டாக ஒரு பாஸ்டில் நடந்திருக்கும், ஓகேவா? ஆர் ஏதோ ஒரு பீரியடில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட். ஸோ இப்போலேருந்து அந்த இது வந்து அந்த ஆக்ஷன் நடந்திருக்கு, இப்போலேருந்து அந்த ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த சின்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறது, ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டார்ட் ஈவெண்ட், அதாவது ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து சொல்கிறது. ஒருத்தங்க வந்து இவ்வளோ வருஷமாக இந்த வருஷத்துலேருந்து நடந்திருக்காங்க. ஸோ இது எப்படின்னா எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டை சொல்லும். ஸோ எக்ஸாக்ட் டேட் ஆர் எக்ஸாக்ட் டைம் ஆர் எக்ஸாக்ட் ஒரு பீரியடை வந்து சொல்கிறது வந்து சின்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். அதே ஃபார் என்ன அப்படின்னா, இப்போ லெட்ஸே இதுதான் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட், இது வந்து எண்ட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த டியூரேஷன் இருக்குல்ல, அந்த டியூரேஷனை சொல்கிறதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணி சொல்லுவோம். லெட்ஸே நான் வந்து இப்போ வந்து 3 o'clock படிக்க உட்காந்தேன், 3 AM படிக்க உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் 6 AM வரைக்கும் நான் படித்தேன். அப்போ என்ன டியூரேஷன்? 4 to 3 to 4, 4 to 5 and 5 to 6. டியூரேஷன் என்னது? ஐ ஹவ் 3 hours படித்தேன் அப்படின்னு சொல்லலாம், கண்டினியூ ஆகலாம். ஆர் நான் படித்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து எண்ட் பாயிண்ட்டாகவும் இருக்கலாம். இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட், அது எண்ட் பாயிண்ட். ஸோ ஃபார் 3 hours. ஸோ எவ்வளோ நான் படித்தேன் அப்படின்னு கேட்கறதுக்கு 3 மணி நேரமாக நான் படித்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு. ஸோ எப்போல்லாம் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டை வந்து எக்ஸாக்டாக சொல்லி இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அதுக்கு நம்ம இந்த சின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டில் நம்ம கண்டுக்காமல் அந்த டியூரேஷனை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சின்ஸ்க்கும் ஃபாருக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ். ஸோ சின்ஸ் அப்படின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸாக்டாக சொல்கிறது சின்ஸ். அண்ட் மற்றது இந்த ஃபார் அப்படின்றது வந்து டியூரேஷன் சொல்கிறது, ஓகேவா? ஸோ இந்த டியூரேஷன் பற்றி சொல்கிறது. ஸோ எஃப்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் அண்ட் டி, எஃப்டி அண்ட் எஸ்எஸ். ஸோ சின்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபார் அப்படின்றது டியூரேஷன். ஸோ இப்போ வந்து நமக்கு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சின்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் lived here since 2010. ஸோ 2010லேருந்து நான் இங்கே வந்து வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த சின்ஸ் யூஸ் பண்ணி. ஃபார் சின்ஸ் ரெண்டுமே ஒன்றா யூஸ் பண்ணாதீங்க, ஒன்று ஃபார் யூஸ் பண்ணுங்கள் இல்லை சின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சின்ஸ் அப்படின்றது எந்த பீரியட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு விஷயத்தை, ஒரு ஆக்ஷனை, ஒரு ஈவெண்ட்டை, அதுக்கு நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் அப்படின்றது வந்து டியூரேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸோ 2010லேருந்து நம்ம இந்த ஒரு இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம சின்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது, she has been studying since 9 AM. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? 9 o'clockலேருந்து தட் பர்டிகுலர் பர்சன் இஸ் ஸ்டடியிங், ஓகேவா? ஸோ இந்த 9 அப்படின்றத ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து டியூரேஷன் சொல்லலை. ஸோ நம்ம வந்து ரொம்ப பழைய காலத்தில் சொல்கிறது தான் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ கரண்ட்டாக இந்த 9 AM, இப்போ கரண்ட்டாக இந்த 2 o'clock அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. எனி ஸ்டார்டிங் பாயிண்ட், எந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம சொன்னாலுமே நம்ம இந்த சின்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அடுத்தது, தே ஹாவ் நோன் ஈச் அதர். ஸோ ஒருத்தர் எப்போலேருந்து தெரியும்? சின்ஸ் ஹை ஸ்கூல்.
ஹை ஸ்கூல் டைம்லேருந்து அவங்க ஒருத்தர் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது ஹை ஸ்கூல். அடுத்தது they haven't seen her since last Friday. This is supposed to be a capital F. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து அவங்க வந்து தட் பர்டிகுலர் பர்சனை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது போன ஃப்ரைடே. ஸோ கடைசியாக எப்போ பார்த்தாங்க போன ஃப்ரைடே. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே தான் அவங்க பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த they haven't seen her since last Friday அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ இப்போது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி வந்து சின்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுன்றதுக்கு. ஸோ ஐ ஹாவ் லிவ்ட் ஹியர் சின்ஸ் 2010 அப்படின்னா 2010 நான் இங்கே வந்து வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் 2010. ஷி ஹாஸ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் 9 AM அப்படின்றது 9 AMலேருந்து அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் 9 AM. தே ஹாவ் நோன் ஈச் அதர் சின்ஸ் ஹை ஸ்கூல் அப்படின்னா ஹை ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். ஹை ஸ்கூலில் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பழக்கம், அவங்க வந்து 2 பேரையும் வந்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஹை ஸ்கூல். தே ஹாவன்ட் சீன் ஹர் சின்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே அப்படின்னா போன ஃப்ரைடேலேருந்து அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ இப்படி தான் வந்து சின்ஸ் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ ஃபார் அப்படின்றதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது இதையே வந்து நான் ஃபார் வச்சு எழுதணும் அப்படின்னா I have lived here for 5 years. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெட்ஸே இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் 2010 வச்சுக்கலாம். ஸோ 2010லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து கரண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்னது 2010. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 2010 வச்சுக்கோங்க. இப்போது இருக்கிறது வந்து 2015 வச்சுக்கோங்க. இந்த 2010லேருந்து 2015 வரைக்கும் தான் அவங்க அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபார். அதுதான் நான் என்ன சொன்னேன், அந்த டியூரேஷனை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் அது கனெக்ட் பண்ணாது, எண்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணாது. என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த டியூரேஷனை ஸ்பெசிஃபை பண்ணோம். அடுத்தது she has been studying for 3 hours. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா she has been studying since 9 மணிலேருந்து அவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 மணி நேரமாக அவங்க படித்தாங்க, 3 மணி நேரம் படித்தாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ 9 AMலேருந்து 9 to 10, 10 to 11, 11 to 12. ஸோ இந்த மாதிரி 12 o'clock வரைக்கும் மேபி அவங்க படிச்சிருக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்ட் பாயிண்ட்டையும் அவங்க கன்சிடர் பண்ணல, நடுவில் இருக்கிற டியூரேஷன் மட்டும் தான் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா கோ வித் ஃபார். ஸோ ஃபார் யூஸ் பண்ணி இந்த டியூரேஷனை சொல்லலாம். அடுத்தது இந்த சென்டென்ஸ் they have known each other since high school அப்படின்றது டியூரேஷன் வச்சு எப்படி சொல்லலாம்? they have known each other. இப்போ டியூரேஷன் நமக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், for a long time அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப வருஷமாக அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு டியூரேஷன்லாம் தெரியல, இந்த மாதிரி என்னால் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. 5 வருஷமாக எங்களுக்கு தெரியும், 3 வருஷமாக தெரியும், இல்லைனா வந்து இப்போ தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து டியூரேஷன் தெரியல. ஆனால் ரொம்ப வருஷன்றது எனக்கு தெரியும் அப்படின்னா ஃபார் அ லாங் டைம் அப்படின்ற மாதிரி ஜென்ரிக்காகவும் சொல்லலாம். அதுக்கும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். அடுத்தது they haven't seen her since last Friday அப்படின்றத they haven't seen her for 2 weeks. ஸோ இங்கே எப்படி லாஸ்ட் ஃப்ரைடேல அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்கிறோம், அதே மாதிரி எண்ட் பாயிண்ட் வந்து அவங்கள பார்த்து 2 வாரம் முடிஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ தான் அவங்கள பார்த்துருப்பாங்க. இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இது வந்து எண்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 வாரம் ஆயிருக்கும் அவங்கள பார்த்து. ஸோ இந்த 2 வாரம் டியூரேஷனை நான் சொல்லணும் அப்படின்னா நான் ஃபார் அப்படின்றத யூஸ் பண்ணி சொல்லுவேன். அதுவே நான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லணும் அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவேன். ஸோ சின்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே அப்படின்னா இப்போ எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி சொல்லணும்னா என்ன சொல்லணும்? ஸோ எண்ட் பாயிண்ட் அப்படின்றது என்னென்னா இப்போ நான் லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் நான் அவங்கள பார்க்கல அப்படின்றதையும் நம்ம அர்த்தமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஹை ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் 2 பேருக்குமே வந்து 2 பேரையுமே தெரியும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ சின்ஸ் 9 AM 9 o'clockலேருந்து இப்போ லெட்ஸே 12 o'clock வச்சுக்கோங்க, இப்போ வரைக்கும் அவங்க வந்து படிச்சுட்ருக்காங்க. 9 o'clockலேருந்து படிச்சுட்ருக்காங்கன்னா இப்போயும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி 2010லேருந்து இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எண்ட் பாயிண்ட் அப்படின்றது நம்ம ஸ்பெசிஃபை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக சின்ஸ் அப்படின்றது
ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றத சொல்கிறது, ஃபார் அப்படின்றது டியூரேஷனை சொல்கிறது. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் டியூரேஷன் எப்படி அப்படின்றது இப்போது ஒரு சில சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.